இந்த தரிசனம் நிறைவேறணும்னா சகரியா காலத்துல ஆண்டவர் சொல்லி கொடுத்த அற்புதமான இரண்டாவது உண்மை, திறக்கப்பட்ட ஊற்றிலே நீ கழுவப்பட்டு இருக்கிறீர்கள். நல்லது. அந்த திறக்கப்பட்ட ஊற்றிலே நீங்கள் கழுவப்பட்ட அதோடு கூட நாம் நின்று விட முடியாது. நம் ஆண்டவரிடத்திலே மழையை கேட்க வேண்டும். பின்மாறி மழை. பின்மாறி மழை என்று சொல்வது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை அது காண்பிக்கிறது. இந்த பின்மாறி மழை எங்கே ஊற்றப்படுகிறதோ அங்கே தானாய் மின்னல்கள் உண்டாகும், அங்கே தானாய் வயல்வெளியிலே பயிர்கள் உண்டாகும். வசனம் சொல்லுது பாருங்க, அவர் அவருக்கு பயிர் உண்டாகும். எந்த அளவிற்கு நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சித்து அந்த பலத்திலே நடக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்கிறீர்களோ, எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியினுடைய பலத்திலே நிறைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்க குடும்பத்திலையும் சபையிலையும் விளைச்சல் உண்டாகும். எனக்குள் இந்த மழை இல்லை என்றால் விளைச்சல் இல்லை. மழை இல்லாம எங்கேயாவது விளையுமா? இங்க இந்த ஏரியாவில் நமக்கு நிறைய ரப்பர் தோட்டங்கள் கன்னியாகுமரியில் நிறைய உண்டு. மழையே கிடையாது, பனியே கிடையாது. என்ன ஆகும்? எல்லாம் காஞ்சு போயிடும், ஒண்ணுமே இருக்காது. அதனால இரண்டாவது முக்கியமான காரியம் மழை, பின்மாறி காலத்து மழை. அண்ணா அழகா சொன்னாங்க, மிஷனரி ஊழியத்திற்கு மிக முக்கியம் ஜெபம். அந்த ஜெபம் என்ன ஜெபத்தை செய்யணும்? இங்க அழகா கேட்டிருக்குது, பின்மாறி காலத்து மழையை ஊற்றுங்கள். இந்த மழை எங்க ஊற்றப்படுகிறதோ, பரிசுத்த ஆவியினுடைய பலன் எங்கே வருகிறதோ, அங்கே கர்த்தர் வல்லமை உள்ள காரியங்களை செய்கிறார். இன்னைக்கு நம்ம ஏன் சாட்சியா மாற முடியல? அப்போஸ்தலர் 1:8 பார்க்காம சொல்ல முடியுமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சி கூறுவீர்கள் இருக்கிறதா, இல்ல சாட்சியா இருப்பீர்கள் இருக்குதா? சாட்சிகளா இருப்பீர்கள். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் சாட்சி சொல்றதுதான் ஊழியம். இல்லைங்க, சாட்சியா இருக்கிறது அதோட பயங்கரமான ஊழியம். அதற்கு தேவை பரிசுத்த ஆவியினுடைய பலன். அது என்ன சொல்லுது தெரியுமா? அது ஒரு கட்டளை அல்லாது ஒரு வாக்கு தத்தம். இந்த பரிசுத்த ஆவியானவர் என் மேல வரும் பொழுது நான் என்னமா மாறிடுவேன்? சாட்சியாய் மாறிடுவேன். என்னை தெரியாமலே நான் சாட்சியா மாறிடுவேன். யாரும் சொல்லாமலே நான் மற்றவர்களுக்கு சாட்சியா இருப்பேன். என் வாழ்க்கையை பார்த்து அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வாங்க. கடந்த 6 மாசத்துல 1 வருஷத்துல நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியை கேட்டு எத்தனை பேர் சபைக்கு வந்திருக்கிறாங்க? நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியை கேட்டு எத்தனை பேர் இயேசுவை நோக்கி ஜெபிப்பதற்கு நம்ம இடத்துல வந்திருக்கிறாங்க? இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆண்டவர் நான் குற்றப்படுத்துவதற்காக சொல்லல, உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்றேன். இனி ஒரு முயற்சி செய்யுங்க. நான் பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கிறேன் என்பதற்கு முதல் முக்கியமான கோபுரமான மகுடமான அடையாளமே என்ன தெரியுமா? நான் சாட்சியாய் இருப்பேன். அல்லேலூயா. என்னுடைய சாட்சியை யாரும் அடைச்சே வைக்க முடியாது. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் அடைத்து வைக்க முடியாது. இன்னொரு இயக்கம் அடைத்து வைக்க முடியாது. கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறவர்கள் அடைத்து வைக்க முடியாது. நீங்க எங்கே இருந்தாலும் நீங்கள் தேவனுக்காய் சாட்சியாய் நிற்பீர்கள். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், எருசலேம்ல மட்டும் இல்ல, யூதேயாவுக்கு போறேன், அங்கேயும் இருப்பீங்க. ஒருவேளை நான் சமாரியாவுக்கு போகிறேன். சமாரியா என்றால் அந்த நாட்களிலே தீண்டானது, பாழானது, தீண்டத்தகாதவர்கள் இருந்த இடம். அங்கேயும் நீ சாட்சியா இருப்ப. சரி, நான் உலகத்துல எங்கேயோ போறேன், அங்கேயும் நீங்க சாட்சியா இருப்பீங்க. அதுக்கு எந்த விதமான இடையூறுமே கிடையாது. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல நமக்கு தேவையான மிக முக்கியமான காரியம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அதனாலதான் ஆண்டவர் கடைசி நாட்கள்ல யார் மேலலாம் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னாரு? மாம்சமான யாவர் மேலையும். ஞானஸ்தானம் கூட நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டோம், அப்படிதானே? ஒரு குறிப்பிட்ட வயசு வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அந்த அனுபவத்தை தெரிஞ்சவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கிறோம். ஆனா ஆண்டவர் ஆவியை ஊற்றும் பொழுது ஏதாவது வயசு சொன்னாரா? குமாரரும் குமாரத்திகளும், சின்ன குழந்தைங்க கூட பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட இந்த கிருபையை நம்ம எந்த அளவுக்கு வாஞ்சித்து நம்ம பெற்றிருக்கிறோம், அப்படிப்பட்ட இந்த கிருபையை நம்ம எந்த அளவுக்கு பெற்றிருக்கிறோம். ஒரு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவனுடைய சாட்சி எப்படி இருக்கும் தெரியுமா? அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? வாசிங்க பார்ப்போம். நமக்கு தெரிஞ்ச எளிதான ஒரு உதாரணம், தானியேலின் புஸ்தகம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கையே எவ்வளவு அதிசயமா ஆச்சரியமா கர்த்தர் அந்த நாட்கள் அதை வச்சிருந்திருக்கிறாரு. தானியேலின் புஸ்தகம் 4வது
அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம். நேபுகாத் நேச்சர் என்னும் ராஜாவாகிய நான் இதுவே நீ இதனுடைய அர்த்தத்தை எனக்கு சொல்லு, என் ராஜ்யத்துல இருக்கிற என் கூட இருக்கிற ஒருத்தனும் இதை சொல்ல முடியல. ஆனா வசனம் என்ன சொல்லுது? நீயோ. அங்கதான் வித்தியாசம் பாருங்க. நீயோ. ஏன் இவனுக்குள்ள என்ன வித்தியாசம்? அவனே சொல்றான், இத நீ கட்டாயம் நீ சொல்லுவ. ஏன்? பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள்ளே இருக்கிறது. இத சொல்றது யாரு? தேவன் யார் என்றே தெரியாத ராஜா, பாபிலோனிய ராஜா. அவனுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் தானியேலை பார்த்து நீ படிச்சிருக்கிற அதனால நீ சொல்லுன்னு சொல்லல, நீ யூதன் அதனால சொல்லுன்னு சொல்லல. அவன் பார்த்து சொல்றான், என் தேசத்துல இருக்கிற ஒருத்தனும் சொல்ல முடியல. இந்த நாட்கள்ல அமெரிக்கா எப்படி ஞானம் உள்ளதா இருக்குதோ அப்படி இருந்ததுதான் அந்த நாட்கள்ல கல்தேயர். மிகப்பெரிய ஞானம் உள்ளவர்கள், ஜோசியத்தை தூரத்துல இருந்து பார்த்தே சொல்லி விடுவார்கள். அதனாலதான் கிழக்கிலே நட்சத்திரம் வரும் என்று சொல்லி கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள் வேதத்துல போட்டிருக்கு. கிழக்குனா அது எந்த தேசத்தை குறிக்குது? கல்தேய தேசத்தை குறிக்குது. அந்த நாள்ல டெலஸ்கோப் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா கீழே இருந்து நட்சத்திரத்தை பார்த்து ஒரு ராஜா பிறப்பார்னு என்ன செஞ்சிருந்தாங்க? அதை கண்டுபிடிச்சு கவனமா வந்தாங்க. அவங்க ஆண்டவர் அறிஞ்சவங்க இல்ல, ஆனா ஞானிகள், ஞான சாஸ்திரத்துல பேர் பெற்றவர்கள். கல்தேய எழுத்துக்களை படிக்கிறதே மிக கடினம். அதை படிச்சாலே பெரிய படிப்பு படிச்சுன்னு மதிப்பு உண்டு. அப்படிப்பட்ட உங்களுடைய ராஜா சொல்றான், என் கூட இருக்கிற எவனாலும் இதை சொல்ல முடியல. அப்படி சொல்லிட்டு தானியேல்ட்ட நீ சொல்றியான்னு கேட்கல, நீ கண்டிப்பா சொல்லுவ. ஏன் சொல்லுவ? உனக்குள்ள என்ன இருக்குது? பரிசுத்த தேவர்களின் ஆவி இருக்கு. அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். இந்த சாட்சியை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இந்த சாட்சியை நம்ம கொண்டு போய் சொல்லணும். நமக்கு சுற்றி இருக்கிறவர்களுக்கு, மற்றவர்களுடைய மத்தியில இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாழ்க்கைக்கு உள்ள என்னைக்கு நம்ம சபையா வருகிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். இவனை மட்டும் இல்ல, இன்னொரு ஆளையும் குறித்து பைபிள் சொல்லுது பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 38வது வசனம் பாருங்க. ஆதியாகமம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். விவேகமும் போதும். யார் அடிமையை பார்த்து சொல்றான்? அந்த அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அவனை ஜெயில இருந்து கூட்டு வரும் பொழுது ஷேவிங் பண்ணி கூட்டு வந்தாங்கன்னு போட்டிருக்கு. அப்ப அது வரைக்கும் அவன் தாடி என்ன செய்யல? ஷேவ் கூட பண்ணல. இப்ப தாடி வைக்கிறதா இப்ப உள்ள காலத்து ஸ்டைலா இருக்கு. அந்த காலத்துல தாடி வச்சு கிளீன் ஷேவ் பண்றது அந்த காலத்தினுடைய ஸ்டைலா இருந்தது. தாடியோட கூட அவன் இருக்கிறான். அவனை ஜெயில இருந்து ராஜா இடத்துல கூட்டிட்டு வரும் பொழுது ராஜாவை பார்க்க போகும்போது தாடியோட கூட போக முடியாது. அதனால அவனை ஷேவ் பண்ணி எடுத்து 2 வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து கூட்டிட்டு வருகிற கைதி. அவனுக்கு இன்னும் தீர்ப்பு சொல்லப்படல, அவன் வெளியில வர முடியுமா வர முடியாதான்னு. ஒரு கைதியை போலதான் வந்து நிற்கிறான். ஆனா அவனை பார்த்து ராஜா சொல்லுகிறான், உன்னை போல ஒரு ஞானம் உள்ளவன் இல்லை, ஏனென்றால் தேவ ஆவியை பெற்றவன் நீ. யார் சொல்றா? பார்வோன் சொல்லுகிறான். இங்க கல்தேயருடைய ராஜா சொல்லுகிறான். இயேசுவை அறியாதவர்கள் சொல்லுகிறார்கள். இதுதான் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றவர்களுடைய காரியம். நாம் யோசிக்கிறோம் அந்நிய பாஷையை பேசுவதும், அந்நிய பாஷை நான் தவறாய் சொல்லவில்லை, நிச்சயமாய் நானும் பேசுகிறேன். அந்நிய பாஷையில பேசி ஜெபிப்பது மிக நல்லது, ஆவியிலே நிறைந்து ஜெபிப்பது நல்லது. ஆனால் அதை காட்டிலும் ஆவியிலே நிறைந்த வாழ்க்கை சவால் விடுகிற வாழ்க்கை. அல்லேலூயா. நீங்கள் போய் நின்று கர்த்தருக்காய் சாதிக்கிற வாழ்க்கை. கொரோனா நாட்களிலே ஒரு நாள் இரவிலே நான் பீகார்ல ஒரு மருத்துவமனையில் இருக்கும் பொழுது, அன்றைக்கு பகல் முழுவதும் நிறைய பேஷண்ட் நோயாளிகள், அவர்கள் எல்லாம் பார்த்து விட்டு கிட்டத்தட்ட 50,000 நோயாளிகளே அந்த கொரோனா காலத்தில் ட்ரீட்மெண்ட் செய்ய கர்த்தர் உதவி செய்தார்.
அதன் மூலம் ஏராளமானவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல கர்த்தர் உதவி செய்தார். ஒரு நாள் இரவிலே நான் வேலையெல்லாம் முடித்து விட்டு ஒரு 12 மணிக்கு நான் போனேன். கரெக்டா 3 மணிக்கு ஒரு போன் வந்தது. ஒரு நர்ஸ் கூப்பிட்டாங்க. சார், ஒரு பெரிய பிரெக்னன்ட் லேடி, கர்ப்பமா இருக்கிற ஒரு பெண், அவன் ஹஸ்பண்டோட வந்திருக்கிறாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் இந்த 3 மணிக்கு வந்திருக்கிறாங்க, பெயின்ல வந்திருக்காங்களா? ஆமா சார், பெயின்ல வந்திருக்கிறாங்க, பயங்கரமா இருமுறாங்க. அது கொரோனா முதல் வேவ் இருந்த நேரம், லேசா இருமுனாலே எல்லாரும் ஓடுற நேரம். ஆனா பயங்கரமா இருமிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா குழந்தை கீழே வந்திருக்குது, டெலிவரி ஆக முடியாம 6 ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. எங்கேயுமே அவங்களை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க பாம்பேல இருந்து இப்பதான் வந்திருக்கிறாங்க 2 நாளைக்கு முன்னால. நிச்சயமா கொரோனா மாதிரி இருக்குது, மூச்சு கஷ்டம் வேற அந்த லேடிக்கு இருக்குது, என்ன செய்யறது? நான் சொன்னேன், அவங்களை அப்படியே நீங்க எல்லாம் ரெடி பண்ணுங்க, நான் வந்து பார்த்துட்டு ஒருவேளை ஆபரேஷன் பண்றதா இருந்தாலும் நம்ம பண்ணிடலாம். சார், தியேட்டர்ல நம்ம ஒண்ணுமே ரெடி பண்ணலையே, பரவாயில்ல நீங்க வச்சிருங்கன்னு சொல்லிட்டு வேகமா நாங்க எந்திரிச்சு வந்து பார்த்தா அந்த குழந்தையினுடைய தலை திரும்பி உள்ளே மாட்டி கொண்டிருந்தது. நார்மல் டெலிவரிக்கு வழி இல்லை. நான் கணவரை கூப்பிட்டு சொன்னேன், நான் உடனடியா ஆபரேஷன் பண்ண. அவர் சொன்ன, கண்டிப்பா செய்யுங்க சார். ஏன்னா 6 ஹாஸ்பிட்டல்ல போய் நாங்க கெஞ்சி பார்த்துட்டோம். இவளுடைய இருமலை பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே யாரும் எடுக்கல. ஆனா நீங்க இவ்வளவு தூரம் செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உள்ளே எடுத்துட்டு போனோம். அந்த நாள்ல பெரிய வசதிகள் கிடையாது, சாதாரண துணியில போடுற மாஸ்க் தான் எங்க கிட்ட இருந்தது. அதுல 2 மாஸ்கை கட்டிட்டு அவங்களுக்கு அந்த 3:30 மணிக்கு அதிகாலையில அந்த ஆபரேஷன் செஞ்சு ஒரு பெண் குழந்தை, அது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஓ, பெண் குழந்தைக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லி. சரி, எல்லாம் முடிந்து அவங்கள அறுவை சிகிச்சைக்கு பிந்தின வார்டுல வச்சுட்டு அடுத்த நாள் காலையில போகும் பொழுது இயேசுவை பற்றி அந்த அம்மாவுக்கும் அந்த அவருக்கும் சொல்லுவோம்னு சொல்லி நான் முயற்சி மனசுல யோசித்துட்டு காலையில 8:30 மணிக்கு நான் உள்ள போறேன். போனா வாசல் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். முஸ்லீம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், தீவிரமான முஸ்லீம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். வெளியில உட்கார்ந்து சுவிசேஷ புஸ்தகத்தை படிச்சிட்டு இருக்கிறாரு, கையில புதிய ஏற்பாடை கையில வச்சிருக்கிறாரு. நான் கேட்டேன், நீ எப்படி உனக்கு இது கிடைச்சதுன்னு? இல்ல சார், நீங்க நேத்து நைட்டு போயிட்டீங்க, நான் கீழே இறங்கி வந்தேன், என் பெண் குழந்தைய பார்த்த உடனே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு கண்ணீரோட நாங்க ரொம்ப நாள் காத்திருந்தோம், கிடைச்சிருச்சு. ஆனா அந்த குழந்தை செத்துருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். 6 ஹாஸ்பிட்டல் இப்படி எடுத்துக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களேன்னு. ஆனா நீங்க செஞ்சு கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால நான் கீழே வந்து அந்த வாட்ச்மேன்ட்ட நான் கேட்டேன், இவங்கெல்லாம் யாரு, எப்படி மற்ற ஹாஸ்பிட்டல்ல கொரோனா டெஸ்ட் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க கொரோனா டெஸ்ட் பண்ணாமலே எடுத்துட்டாங்களே, இவங்க பேசுகிற இவங்க பழகுற விதங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்குது. அப்போ அங்க இருக்கிற வாட்ச்மேன் சொன்னார், இவங்கெல்லாம் இயேசுவை அறிவிக்கிற மிஷினரிகள், இங்க வேலை செய்யறவங்க எல்லாருமே நிறைய பேர் மிஷினரி ஊழியத்திற்காக வந்தவங்க. அதனால இவங்க இந்த இடத்துல இருந்து பீகார்ல இருந்து அவங்க ஊழியம் செய்யறாங்க, சேவை செய்யறாங்க. அப்போ இவருக்கு உள்ளத்துல முஸ்லீமா இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் இயேசுவை பத்தி அவருக்கு தெரியும். ஈசாய் நபி என்று அவர் படித்த அந்த புஸ்தகத்துல படித்திருந்ததுனால அங்க ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால ஒரு டேபிள்ல எப்பொழுதுமே புதிய ஏற்பாடு வச்சிருப்போம், யாரு வேணுமானாலும் எடுத்துக்கலாம், ட்ராக்ஸ் இருக்கும். அவர் அதை எடுத்துட்டு போய் நான் ஒன்னு எடுத்துக்கலாமான்னு சொல்லி அவரே படிக்க ஆரம்பிச்சார். அப்ப காலையில் நான் போகும் பொழுது அவர் படிச்சிட்டு இருந்தாரு. நான் உள்ள போய் பார்த்துட்டு வெளியில வந்து கேட்ட உடனே காலிலே விழுந்துட்டார். நான் சொன்னேன், மனுஷனுடைய காலில் நீங்க விழ வேண்டாம், நீங்க ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க. அவர் சொன்னாரு, இப்ப எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு, இனி ஈசாய் நபி தீர்க்கதரிசி அல்ல, இயேசு என் வாழ்க்கையின் ரட்சகர். இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை பெற்றிருந்தா நீங்க எந்த எக்கு கோட்டைக்குள்ளேயும் நுழைய முடியும், எந்த சூழ்நிலையின் மத்தியிலும் நீங்க செய்ய முடியும். நான் இப்படி நூற்றுக்கணக்கான சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்ல முடியும், எப்படி ஆண்டவர் நடத்துகிறார். பரிசுத்த ஆவியை பெற்றவனுக்கு எந்த இடம்ன்றது முக்கியம் இல்லை. யூபியா, பீகாரா, நேபாளா, அதை குறிச்சு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், பூமியின் கடைசி பரியந்தம் அவன் எப்படி இருப்பான், சாட்சியா அவன் நிற்பான். அதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அதனாலதான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல சகரியா சொல்றாரு, சகரியா இந்த பின்மாறி மலையை குறித்த வெளிப்பாடு கிடைச்ச உடனே சொல்றாரு, சபையே நீ சீக்கிரமா பின்மாறி மலையை கேளு, கோடை காலத்து மின்னலை அவர் உண்டாக்குவாரு. என் வாழ்க்கை, என்னுடைய சபையினுடைய வளர்ச்சிக்கு, என் குடும்ப வளர்ச்சிக்கு, என் ஊழிய வளர்ச்சிக்கு மின்னலை உண்டாக்கி, மலையை உண்டாக்கி, பயிரை விளைய வைக்கிறது அவர். இந்த ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொண்டு அவருடைய ஆவியின் பலத்தை நீங்க கேட்டீங்கன்னா பெரிய அறுவடையை நாமும் அறுக்க முடியும். அல்லேலூயா. கடைசியாய் ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். அதே சகரியாவின் புஸ்தகம், நான் நதியாய் மாறி தேசமெங்கும் நான் போவதற்கு நான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன? சகரியா 13வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். பட்டயமே என் மேய்ப்பன் மேலும்
என் தோழனாகிய புருஷன் மேலும் நீ எழும்பு. கர்த்தர் சொல்லுகிறார், மேய்ப்பனை வெட்டு, சிதறி போகும். நல்ல கவனிங்க, இந்த வசனம் நீங்க எவ்வளவு கவனமா வாசித்திருப்பீங்கன்னு தெரியல. ஆனா இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வசனம். என்ன வசனம்? மேய்ப்பனை வெட்டு, ஆடுகள் சிதறி போகும் என்கிற வசனத்தை இயேசுவை பிடிக்க வரும் பொழுது இதே வசனம் சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பூர்வத்திலே சொல்லப்பட்டதை போல, வேதத்திலே தீர்க்கதரிசிகளின் மூலமாய் சொல்லப்பட்டதை போல நடந்தது. சீஷர்கள் எல்லாரும் ஓடி போன சம்பவம். ஆனால் இந்த வசனத்தினுடைய இன்னொரு கண்ணோட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா, கவனமா வாசித்து பாருங்க. பட்டயம் எழும்பி ஒரு பெரிய மேய்ப்பனையே வெட்டுது, எல்லா ஆடுகளும் சிதறி போகுது. ஆனா கடைசி வரி எப்படி சொல்லுகிறது? ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் நான் வைப்பேன். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பெரிய மேய்ப்பர்களே வெட்டப்பட்டு ஆடுகளே சிதறி போனாலும் சரி, கர்த்தர் சிறிய பிள்ளைகளை போல இருக்கிறவர்கள் மீது தன்னுடைய கரத்தை வைத்து தன்னுடைய வேலையை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. ஆடுகள் சிதறி போகலாம், மேய்ப்பர்கள் வெட்டப்படலாம், ஆனா வசனம் தெளிவாய் சொல்லுது, என் கரத்தை சிறுவர்கள் மீது திரும்ப நான் வைப்பேன். ஒரு சின்ன உபத்திரவம், ஒரு சின்ன காரியம் கர்த்தருடைய ஊழியத்தை நிறுத்த முடியாது. ஒரு சின்ன குடும்பத்தில் நடந்த சூழ்நிலை கர்த்தருடைய ஊழியத்தை நிறுத்த முடியாது. தேவ கரம் என் மேல வைக்கப்படும். அல்லேலூயா. அது என்னை பெரிய காரியத்தை சாதிக்க வைக்கும். தேவ கரம் என் மேல வந்துச்சுன்னா என்ன விஷயம் நடக்கும்? ஒரு சின்ன உதாரணம், ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம். தேவ கரம் என் மேல வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ஆண்டவருடைய கரம், பைபிள் சொல்லுது பாருங்க, 11வது அதிகாரம் 21வது 21வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் வந்து பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து கிரேக்கர்களுக்கு இவர்கள் பிரசங்கித்தார்கள். இவர்கள் யார்? 19வது வசனத்தினுடைய முதல் வரி சொல்லுகிறது, ஸ்தேவான் நிமித்தம் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறடிக்கப்பட்டவர்கள், சாதாரண விசுவாசிகள், சிதறடிக்கப்பட்டவர்கள். இவர்கள் இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். 21வது வசனம், முக்கியமான வசனம், கர்த்தருடைய கரம் இருந்தது. அல்லேலூயா. இதத்தான் சகரியாவில் ஆண்டவர் சொல்றார். கர்த்தருடைய கரம் என் மேல வந்துச்சுன்னா, சாதாரண விசுவாசியா இருந்தாலும் இயேசுவை நான் பிரசங்கிக்கும் பொழுது அவர்களுடைய மனதை திருப்பி அந்த ஊர்ல அந்தியோக்கியாவில் ஒரு பெரிய சபையை அந்த விசுவாசிகளே சேர்ந்து ஸ்தாபித்தார்கள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. தேவ கரம் என் மேல இருந்ததுன்னா யாருடைய இருதயத்தையும் நான் திருப்ப முடியும், சுவிசேஷத்தை சொல்லி நான் திருப்ப முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கரம் மாத்திரம் தான் என் மேல இருக்கணும், ஆண்டவர் கரம் என் மேல இருக்கணும்ன்ற அந்த விருப்பத்தில் நம்ம சொன்னோம்னா, சிறு பிள்ளைகளை போல இருக்கிறவர்கள், சிறு பிள்ளைகள் கூட ஊழியம் செய்ய முடியும். அதுக்கு பெரிய காரியங்கள் அவசியம் இல்லை. நான் சில மாதங்களுக்கு முன்னால இலங்கைக்கு நான் போயிருந்தேன். அங்க இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் கூட்டத்துல முகாம்ல பேசுவதற்கு போயிருந்தேன். அப்போ இன்னொரு தேசத்துல, அந்த தேசத்தினுடைய பெயரை நான் சொல்ல முடியாது, இது ஆன்லைன்ல போறதுனால, அது யாரும் சுவிசேஷத்தை சொல்ல முடியாத ஒரு தேசம். அங்க உள்ள போய் நீங்க சுவிசேஷத்தை சொன்னீங்கன்னா உங்களை சிறையில உள்ள போட்டுருவாங்க. சில நேரங்கள்ல மரண தண்டனை உங்களுக்கு விதிக்கப்படும். வாழ்நாள் முழுவதும் நீங்க வெளியில வர முடியாது. மிக கடினமான ஒரு தேசம் அந்த தேசம். அந்த தேசத்துல ஊழியம் செய்கிற, மறைவாயிருந்து ஊழியம் செய்கிற ஒரு அக்கா சொன்ன சாட்சி, அவங்களும் என் கூட அந்த கேம்ப்ல பிரசங்கம் பண்ண சாட்சி சொல்ல வந்திருந்தாங்க. அவங்க ஒரு இலங்கை தேசத்தை அவங்க சேர்ந்தவங்க, திருமணம் ஆகாதவங்க, குடும்ப சூழ்நிலை நிமித்தம் அவங்கள திருமணம் செய்து கொள்வதற்கு யாரும் வரல. அநேக நாட்களுக்கு பிறகுதான் இயேசுவை அறிந்து கொண்டாங்க. புத்த மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு நாள் அவங்க கேள்விப்பட்டாங்க, இப்படிப்பட்ட தீவுகள் நிறைய இருக்குது, அந்தமான் தீவு, இந்த தீவு, நிறைய தீவுகள் இருக்கு. அது போல ஒரு தீவினுடைய பெயரை அவங்க கேள்விப்பட்டாங்க. இந்த தீவுகள்ல இயேசுவை குறித்து யாருக்குமே தெரியாது. ஏன்னா பைபிள் உள்ள கொண்டு போக முடியாது,
இயேசுவை பத்தி சொன்னா நீங்க அரெஸ்ட் ஆயிடுவீங்க, எல்லா விஷயங்களும் அங்க இருக்குது. அதனால யாரும் சொல்றது இல்ல. இப்ப இவங்களுக்கு ஒரு பெரிய பாரம். அந்த நாள்ல பிரசங்கித்து கொண்டிருந்த தேவ மனுஷன் சொன்னாரு, ஆண்டவருடைய கரம் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லுறவங்க மேல இருக்கும், நீங்க போறதற்கு ஆயத்தமா? யாருமே எழுந்திருக்காத நேரத்துல இந்த அக்கா எந்திரிச்சு ஓன்னு அழுது, கர்த்தருடைய கரம் என் கூட இருந்தா போதும், அந்த தேசத்துக்கு நான் போறேன். அப்போ அந்த தேசத்துல வீட்டு வேலை செய்கிற ஒரு வேலைக்காரியினுடைய விசா எடுத்து அந்த தேசத்துக்கு உள்ள போனாங்க. அந்த ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே வீட்டுல வேலைக்காரியா வைக்க மாட்டாங்க. ஒரு வீட்டுல ஒரு 10-15 பேரை வச்சிருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் வேலைக்காரிகள் தேவைப்படுறாங்களோ அன்னைக்கு அங்க அனுப்புவாங்க. அதனால எப்போ வேலை கிடைக்கும் எப்ப வேலை கிடைக்காதுன்னு தெரியாது. வேலை கிடைச்சாதான் சம்பளம் கிடைக்கும், சம்பளம் கிடைச்சாதான் அங்க சாப்பிட முடியும். இல்லைன்னா ரொம்ப கடினமான ஒரு இடம். இவங்க போய் கொஞ்ச நாள்ல வேலையே கிடைக்கல, பணமும் இவங்க கையில இல்ல, என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல ஒரு நாள் காலையில வந்து கூப்பிட்டாங்க, இப்படி ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்துல 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதுல 2வது முதல் பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு உங்களை கூப்பிடுறாங்க. இவங்களுக்கு ஒரே சந்தோஷம், பிள்ளைய தானே பார்க்க போறோம், பாத்துக்கலான்னு சொல்லி, உங்களுக்கு 10 நாட்கள் நீங்க அதை பாத்துக்கிடணும், சரின்ட்டு போனாங்க. நாங்க போனாதான் ஒரு பெரிய அதிர்ச்சியே காத்திருந்தது. அது மூளை வளர்ச்சி குறைவான ஒரு குழந்தை. இந்த குழந்தைய நீங்க 10 நாள் பாத்துக்கணும், நாங்க 2வது குழந்தைக்கு வைத்தியத்திற்காக வேறு ஒரு தேசத்துக்கு நாங்க போக போறோம், போயிட்டு வர்ற வரைக்கும் நீங்க பாத்துக்கிடணும். சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்க்க ஆரம்பிச்சாங்க. முதல் நாள்ல உங்களுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த குழந்தைய கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவன் நைட்டெல்லாம் முழிச்சிருப்பான், சில நேரத்துல பகல்ல முழிச்சிருப்பான், எந்த நேரத்துல தூங்குவான்னு தெரியாது, எப்படி சாப்பாடு கொடுக்கணும்னு தெரியாது. அந்த அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்திருந்தாலும் இவங்க புதிதா இருந்ததுனால எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனா கடைசியா ஒரு வழியில கொஞ்ச நேரம் அவன் தூங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வீடு அவன் தூக்கி எறிஞ்ச சாமான்களெல்லாம் அடுக்கி வச்சு ரெடியா பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு சாப்பாடெல்லாம் சமைச்சிட்டு அதுக்குள்ள அவன் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்ச உடனே திரும்ப அவன் செஞ்ச காரியம் இன்னும் அதிர்ச்சியை உண்டாக்குனது. அந்த காரியத்தை நான் சொன்னா உங்களுக்கே கஷ்டமா இருக்கும். அவன் தன்னுடைய இருக்கிற இடத்திலேயே மலம் கழித்து அந்த மலத்தை கையில எடுத்து வீடு முழுவதும் தேய்ச்சிட்டு இருந்தான். அந்த தான் கழித்த மலத்தையே எடுத்து வாயிலே வைத்து சாப்பிட்டு ஆரம்பிச்சிருந்தான். இந்த குழந்தையினுடைய இந்த சூழ்நிலை, உடம்பு முழுவதும் தன்னுடைய சொந்த மலத்தை தேய்ச்சிருக்கிறான், ஸ்மெல் அடிக்குது, வீடு ஃபுல்லா தேய்ச்சிட்டான், இவங்க தொடச்சி வச்ச இடமெல்லாம். இதெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு ஒரே வாந்தி வர்ற மாதிரி ஓன்னு அழுதுருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த தேசத்துல ஊழியம் செய்ய தானே நான் வந்தேன், எனக்கு இவ்வளவு கடினமான காரியங்களா இருக்குது, முடியலையே. ஆண்டவர் சொன்னார், என் கரம் உன் மேல இருக்கும். கொஞ்ச நேரம் அழுது ஜெபம் பண்ணிட்டு தன்னுடைய மனதை திடப்படுத்தி அந்த இடங்களெல்லாம் கழுவி, இவனை மறுபடியும் கழுவி இவனுக்கு மறுபடியும் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டு, அவங்களால சாப்பிடவே முடியல. 2-3 நாள் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க, எப்படா அவங்க அம்மா வருவாங்கன்னு சொல்லி. ஆனா இந்த 3-4 நாட்களுக்கு பிறகு இவங்களுடைய அன்புல அந்த பையன் அட்ராக்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுடைய காரியங்களை கேட்க ஆரம்பிச்சான். கடைசியில 10 நாட்கள் கழித்து ஓனர் வந்தாங்க. வந்தவன என்ன சொன்னாங்க தெரியுமா? உனக்கு தெரியாது, நாங்க எங்க வீட்டுல ஒரு ரகசிய கேமரா வச்சுட்டு போயிருந்தோம், அதை எங்க மொபைல்ல நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம், என் குழந்தைய நீ அடிக்கிறியா, என் குழந்தைய எப்படி நீ பாத்துக்கிறன்னு, ஆனா நீ பார்த்து கொண்ட விதம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால உனக்கு நான் ஸ்பெஷல் மணி, நிறைய மணி நான் தரப்போறேன்னு சொல்லி நிறைய பணத்தை அவங்க கையில கொடுத்தாங்க. இந்த அக்கா சொன்னாங்க அவங்கள பிடிச்சிட்டு, இல்லைங்க பணம் வேண்டாம், பணத்துக்காக நான் செய்யல, பணத்துக்காக செய்யலாம், அப்ப நீ எதுக்காக செய்யற? இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த குடும்பத்துக்கு சொல்றதுக்கு, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவள், இயேசுவினுடைய அன்பு எனக்கு உள்ள இருந்துச்சு, இயேசுவினுடைய கரம் இருந்தது, அதனால நான் இந்த ஊழியத்தை இந்த பையனுக்கு செஞ்சேன், நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அது எனக்கு போதும். அதை கேட்ட அந்த குடும்பத்தினுடைய பெண்ணுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. கொஞ்ச நாள், 1-2 நாள் அவங்களோட பேசினாங்க, இயேசுவை குறித்து அறிந்து கொண்டாங்க. இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பமா அவங்க மாறி இருக்கிறாங்க. அடைக்கப்பட்ட தேசத்திலே தேடி போய் நடத்துவதற்கு பெரிய மனிதர்கள் தேவையல்ல, தேவ கரம் உள்ள சிறு பிள்ளைகளை போன்றவர்கள் கூட கர்த்தரால பயன்படுத்தப்பட முடியும். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை ஒரு பெரிய நதியை போல ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். இதை செய்யும் பொழுது அந்த தேசத்துல என்ன நடக்குமா? கடைசி வசனத்தை வாசித்து நம்ம எல்லாரும் எழுந்து ஜெபிக்க போகிறோம். சகரியா 13வது அதிகாரம். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது என்ன விஷயம் அந்த தேசத்துல நடக்குமா? ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 2வது வசனத்தை வாசிங்க. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனம். அந்நாளிலே
அல்லேலூயா. நம்முடைய முழு தேசத்திலையும் இவைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். அதுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? திறக்கப்பட்ட ஊற்றிலே கழுவப்பட வேண்டும். பின்மாறி மழையிலே நனைந்து அதிலே நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, சிறு பிள்ளை அல்லது சிறு பிள்ளையை போல இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும் தேவ வேலையை செய்வதற்கு, தேவ கரம் அவர்கள் மீது அமர்ந்து கிரியை செய்வதற்கு ஊழியம் செய்ய ஆயத்தமாயிருக்க வேண்டும். இதை நம்ம செய்யும் பொழுது இந்த சகரியாவினுடைய கடைசி வசனம் கூட அழகா சொல்லுது. 20வது வசனம், 14வது அதிகாரம் 20வது வசனம், அந்நாளிலே குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பது எழுதியிருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகள் பலிபீடத்திற்கு முன்பாயிருக்கிற பானைகளைப் போல இருக்கும். அப்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். அல்லேலூயா.